வெல்கம் டு ஐடாமேக்ஸ். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.2ல 9th ஃபர்ஸ்ட் ரோமன் பார்க்க போகிறோம். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அண்ட் செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபைஸ் பித்தாகரஸ் தியரம். நம்ம 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. A of 1, -4, B of 2, -3 and C of 4, -7. இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா, அதே மாதிரி அது பித்தாகரஸ் தேரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு நம்ம சொல்ல போகிறோம். கிவன் பாயிண்ட்ஸ் A of 1, -4, B of 2, -3 and C of 4, -7. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் AB, A பாயிண்ட்டை x1, y1, B பாயிண்ட் x2, y2ன்னு எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் AB வந்து y2 - y1 by x2 - x1. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y2 பாயிண்ட் -3 -y1 பாயிண்ட் -4 by x2 பாயிண்ட் 2 -x1 பாயிண்ட் 1 -3. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ -3 + 4 டிவைடட் பை 1. இப்போ -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +4 -3 + 4 அப்படின்னா ஆல்டர்னேட் சைன் சப்ட்ராக்ட் பண்ணோம். 4ல் 3 போச்சுன்னா 1 by 1. ஸோ தட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் AB 1. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிக்கிறோம். பியோட பாயிண்ட் x1, y1, சியோட பாயிண்ட் x2, y2. ஸ்லோப் ஆஃப் BC அந்த ஃபார்முலாவில் y2 - y1 by x2 - x1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y2 is -7 -y1 is -3 by x2 is 4 -x1 is 2. -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் -7 + 3 டிவைடட் பை 2. 4 - 2னா 2. -7ல் 3 போச்சுன்னா -4 by 2. இப்போ 2 டேபிள் அடிக்கலாம். 1 2 is 2, 2 2s are 4. ஸ்லோப் ஆஃப் BC is -2. ஸ்லோப் ஆஃப் AC கண்டுபிடிக்க போகிறோம். ஏயோட பாயிண்ட் x1, y1, சியோட பாயிண்ட் x2, y2. ஸ்லோப் ஆஃப் AC y2 - y1 by x2 - x1. y2ஓட பாயிண்ட் -7 -y1ஓட பாயிண்ட் -4 டிவைடட் பை x2ஓட பாயிண்ட் 4 -x1ஓட பாயிண்ட் 1. இப்போ -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். -7 + 4 டிவைடட் பை 3. 4 - 1 3. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் -7ல் 4 போச்சுன்னா -3 -3 by 3 that is -1. 1 3 is 3, therefore -1. இப்போ நம்மளுக்கு இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு சொல்லணும். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் 2 சைடு வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ஸ்லோப் ஆஃப் ABயும் ஸ்லோப் ஆஃப் ACயும் ஆல்டர்னேட் சைனில் ஒரே வேல்யூவாக இருக்குது. அப்போ 1 × -1 that is -1. ஸோ 2 சைட்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர்னால் M1 × M2 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து -1ன்னு வரணும். இப்போ நம்மளுக்கு -1ன்னு வந்துருச்சு. ஸோ AB and AC ஆர் பெர்பெண்டிகுலர். இப்போ AB and AC ஆர் பெர்பெண்டிகுலர்னால் நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். ரெண்டுலேயும் எந்த லெட்டர் ஒன்றா வருதோ அந்த லெட்டரில் தான் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஆங்கிள் A = 90 டிகிரி. ஆங்கிள் A வந்து 90 டிகிரி. அப்போ A, B and C. அப்போ ஆங்கிள் A வந்து 90 டிகிரி. இப்போ 2 sides are perpendicular to each other. AB ஸ்லோப் ஆஃப் AB and AC வந்து -1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஆங்கிள் A வந்து 90 டிகிரியில் இருக்குது. அப்போ திஸ் ட்ரையாங்கிள் இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். Therefore the given points form a right angle triangle. Next அந்த கொஷினில் என்ன கேட்டிருந்தது? It satisfied the Pythagoras theoremனு கேட்டிருந்தது. To prove the given point satisfies the Pythagoras theorem. So A, B, C பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. What is the Pythagoras theorem? Hypotenuse square is equal to the sum of the other two sides. Squares of the other two sides. அப்போ நம்மளுக்கு எப்படி தெரியணும்? AB squared plus AC squared that is equal to BC squared நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு AB ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். AB ஸ்கொயர்னால் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். தட் இஸ் AB = அப்படின்னு வரும்போது எப்படி வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா 2 பாயிண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு AB ஃபார்முலா இது தான். ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ AB ஸ்கொயர் = x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ A பாயிண்ட்டுக்கும் B பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். A பாயிண்ட் வந்து x1 y1 அப்படின்னும் B பாயிண்ட் x2 y2 நம்ம எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 - 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 - -4 ஹோல் ஸ்கொயர். இப்போ 2 - 1னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போ -3 + 4 ஹோல் ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனாலும் 1 தான் வருது. 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1 + 1 1 + 1னா 2. நெக்ஸ்ட்டு BCயோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ BC டிஸ்டன்ஸ் வந்து Bயோட பாயிண்ட் x1 y1
சியோட பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பிசி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ பிசி ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அதில் x1 x2 y1 y2 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y2 x2 வந்து 4, x1 வந்து 2, 4 minus 2 2 2 ஸ்கொயர். y2 வந்து -7, y1 வந்து -3, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ -3 + 3, -7 + 3 அப்படின்னா -4, பிகர் நம்பர் சைன் போடுறோம். -4 ஸ்கொயர். இப்போ -4 ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸ்கொயர் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் 2 ஸ்கொயர்னா 2 × 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ -4 ஸ்கொயர் அப்படின்னா -4 × -4ன்னு எழுதுவோம். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 4s 16, அதுதான் இங்கே 16 எழுதியிருக்கும். இப்போ 4 + 16 20 அப்படின்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி கண்டுபிடிக்கிறோம். ஏயோட பாயிண்ட் x1 y1னும் சியோட பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போ இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணும்போது AC ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இந்த x1 x2 பாயிண்ட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 - 1னா 3 ஸ்கொயர். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு ஆகிடும். -7 + 4, அப்போ -3 -3 ஸ்கொயர். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி -3 ஸ்கொயர் அப்படின்னா -3 × -3ன்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3s are 9. ஸோ இங்கே -3 ஸ்கொயர்னா 9ன்னு ஆகிடுது. 9 + 9 18. பரவாயில்ல. நவ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயரை நம்ம ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன சொன்னோம்? பித்தாகரஸ் தேரம் ஸ்டேட்மெண்ட் இஸ் hypotenuse square is equal to the sum of the squares of the other two sides. ஸோ அதர் 2 சைட்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைபாட்டனிஸோட ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் 2, ஏசி ஸ்கொயர் இஸ் 18, ரெண்டையும் ஆட் பண்ணால் 20, 20ங்கிறது பிசி ஸ்கொயரோட ஆன்சர். ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் த பித்தாகரஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ a triangle BAC is a right angle triangle which satisfies the Pythagoras theorem. Thank you children.